நீதிமொழிகள் அதிகாரம் 7. என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும், புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக. நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பலகடி வழியாய் பார்த்தபோது, பேதையர்களாகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவன் மாலை மயங்கும் அஸ்தமான நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்தடி கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். அப்பொழுது இதோ, வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள். அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து, சமாதான பலிகள் என் மேல் சுமந்திருந்தது, இன்றைக்குதான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன். இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். என் மஞ்சத்தை இரத்தின கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்தேன். என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் லவங்க பட்டையாலும் வாசனை கட்டினேன். வா, விடியற்காலம் வரைக்கும் சம்போகமாயிருப்போம், இன்பங்களினால் பூரிப்போம். புருஷன் வீட்டிலே இல்லை, தூர பிரயாணம் போனான். பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான். குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். உடனே அவன் அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி திரியாதே. அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினாள், பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும். ஆமேன். பிரியமானவர்களே, நீதிமொழிகளின் இந்த 7ஆம் அதிகாரம் தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு சோதனைகளிலிருந்தும் பாவத்தின் வஞ்சகங்களிலிருந்தும் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற முக்கியமான எச்சரிக்கையை வழங்குகிறது. இந்த அதிகாரத்தில் ஒரு இளைஞன் ஞானமில்லாமல் சோதனையின் பாதையில் செல்லும் காட்சி மூலம் பாவம் ஆரம்பத்தில் கவர்ச்சியாக தோன்றினாலும் அதன் முடிவு அழிவாக இருக்கும் என்பதை சாலமோன் விளக்குகிறார். தேவனுடைய கட்டளைகளை இருதயத்தில் காத்து கொள்ள வேண்டும். வசனங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பாக இருக்கின்றன. ஞானத்தை நம்முடைய சகோதரியாகவும் புத்தியை நெருங்கிய உறவாகவும் கருத வேண்டும். அது நம்மை தவறான பாதையில் செல்லாமல் வழிநடத்தும். மேலும் ஆபத்து நெருங்கிய பிறகு தப்பிக்க முயற்சிப்பதை விட சோதனை வரும் பாதையை தவிர்ப்பது ஞானம் என்று இந்த அதிகாரம் வலியுறுத்துகிறது. பாவத்தின் வார்த்தைகள் இனிமையாக இருக்கலாம், ஆனால் அதன் முடிவு கசப்பானது. வெளிப்புற அழகு மற்றும் கவர்ச்சியான வார்த்தைகளால் ஏமாறாமல் அதன் விளைவுகளை சிந்திக்க வேண்டும். அன்பர்களே, கர்த்தருக்கு பயந்து வாழும் வாழ்க்கையே உண்மையான பாதுகாப்பு. தேவனுடைய வார்த்தையை தினமும் தியானித்து அதன்படி நடக்கும்போது தவறான பாதைகளிலிருந்து நம்மை காத்து கொள்ள முடியும். எந்த கவர்ச்சியும் தேவனுடைய வார்த்தையை விட பெரியதல்ல. உங்கள் கண்களையும் எண்ணங்களையும் இருதயங்களையும் கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்து வாழுங்கள். தேவனுடைய ஞானம் உங்களை பாதுகாக்கும். ஆமேன்.